ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நம்ம பேஸ்மெண்ட்டும் பெல்ட் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முந்தைய பதிவுலேயே நம்ம பார்த்த மாதிரி பேஸ்மெண்ட் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய முந்தைய பதிவில் பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்தளம், அஸ்திவாரம், அதாவது பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம இந்த சைட்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கல் வச்சு கட்டு வேலை போடாமல் நம்ம பெல்ட்டையே 3 அடி மட்டத்துக்கு உயரம் 3 அடி மட்டத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். அதை பற்றின ஒரு முழு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அது எப்படி நம்ம 3 அடிக்கு நம்ம எப்படி என்னென்ன கம்பிகள் பயன்படுத்தி எந்த மெத்தடில் நம்ம போட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு வீடியோவும் நம்மளுடைய பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அடி மட்டத்துக்கு நம்ம பேஸ்மெண்ட்டு அதுக்காக தான் இப்போ மண் வச்சிட்ருக்காங்க. ஸோ மண் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது 2240 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 4 லோடு மண் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். பேஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே மண் இருந்திருக்கும். அதை ஜேசிபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எப்படி போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய முந்தைய பதிவுகளில் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, உள்ள இன்னரில் அந்த 3 அடி பெல்ட் மட்டத்துக்கு நம்ம மண்ணை ஃபில் பண்ணணும். ஸோ ஏற்கனவே போட்ட மண் நமக்கு பத்தலை. அதனால் மேற்கொண்டு நம்ம ஒரு 4 லோடு மண் நம்ம வச்சுருக்கோம். ஸோ முதல்ல 2 லோடு மண் நம்ம கொட்டி ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் மண் பத்தலை அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 2 லோடு நம்ம வச்சுருக்கோம். அது அடுத்தது நம்ம இப்போ வெளியில் கொட்டுற மண்ணை நம்ம எப்படி அடுத்தது உள்ளே கொட்டுறோம் அப்படிங்கிறத அடுத்தது நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லோடு இறங்கிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. இப்போ அது 2வது லோடு இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பொறுத்த வரைக்கும் சில்லறையாக வாங்கி நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் என்னுடைய ஒரு பதிவுலையுமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம லோடாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணுடைய விலை ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு டிராக்டரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ரேட்டு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மண் ஜேசிபி வச்சு நம்ம மண் ஃபில்லிங் பண்ணியாச்சு. மண் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை நம்ம பாறையை போட்டு அளக்கணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணிக்கிட்டு இப்படி நம்ம பாறையை நம்ம ஒரு 3 அடி 4 அடி ஆழத்துக்கு நம்ம பாறையை நல்லா அளக்கணும். அதாவது அதக்கணும்னு சொல்லுவாங்க. அதக்கிறதுன்னா முன்னையும் பின்னையும் நம்ம அதை ஆட்டணும். ஸோ அப்படி முன்னாடியும் பின்னாடியும் நம்ம அசைக்கும் போது பார்த்திங்கன்னா, மண்ணில் இருக்கிற கேப்பு வழியாக தண்ணி உள்ளே போகும். அப்படி தண்ணி உள்ளே போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண் நல்லா இருவும். மண் இருவுச்சு அப்படின்னாக்கா, மண்ணுக்கு இடையில எந்த ஒரு கேப்பும் இருக்காது. அப்போ தான் நமக்கு தரை போட்டதுக்கப்புறம் தரை உட்காராமல் இருக்கும். அதுக்காக இந்த அளக்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேஸ்மெண்டத்தில். ஸோ ஒரு பில்டிங்கோடைய பேஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு நாள் தண்ணி நிப்பாட்டி ஃபுல்லாக அளக்கியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, பேஸ்மெண்டத்தில் நம்ம கம்பி அப்படியே விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போஸ்ட்டு ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த போஸ்ட்டு ரைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த போஸ்ட்டு ரைஸ் பண்ணுற ப்ராசஸுக்கு அப்படியே நம்ம டைரெக்டாக தூக்கி காலம் பாக்ஸ் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக அதில் ஒரு புஷ்ஷு போடுவாங்க. இது காலம் புஷ்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலம் புஷ்ஷு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம காலம் பாக்ஸை நிப்பாட்டும்போது நமக்கு கேப் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காலம் புஷ்ஷு நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இது மெட்டலில் போல்ட்டு நட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் அவங்களே வச்சுருப்பாங்க.
இது வந்து எப்படி சொல்கிறதுனா, செங்கல் சூளையில் வந்து கல் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெத்தட்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மோல்டிங் டைப்பாக இருக்கும். இது வந்து 2 பக்கமும் வந்து எல் டைப்பில் இருக்கும். 2 எல் டைப்பையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு, அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போல்ட் நட்டை போட்டு டைட் வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த புஷ்ஷு காலம் புஷ் அப்படிங்கிறது இப்படி தான் செட் பண்ணுவாங்க. இதை செட் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு வந்து காங்கிரீட்டு கலவையை வந்து கையால் குழச்சி அதில் வந்து போட்டு நல்லா ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது ஃபில் பண்ணது வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் செட் ஆனதுக்கப்புறம் காங்கிரீட்டு சீக்கிரமாக செட் ஆகிடும். ஸோ அப்படி செட் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த காலம் புஷ்ஷுக்கு உள்ள அந்த மெட்டலில் இருந்தது இல்லையா, அதை வந்து போல்ட் நட்டை லூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இப்போ காலம் புஷ் வந்து நமக்கு வந்து நேத்தியே போட்டாச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம காலம் பாக்ஸ் வைக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து அவங்க வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து 9 அடி காலம் பாக்ஸு டேரெக்டாகவே நமக்கு வந்து வச்சிடுறாங்க. இது வந்து 1.5க்கு 1 அப்படிங்கிற கணக்கில் நமக்கு வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, போஸ்டனுடைய அளவு வந்து 3/4 அடி 3/4க்கு 3/4 1க்கு 1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற போல் நம்ம லோடு கொடுக்குறதுக்கு மாதிரி நம்மளுடைய போஸ்டனுடைய அளவை வந்து அதிகரிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு குடோன் செட்டப்பில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து கொஞ்சம் பில்லரை வந்து கனமாக போடுறோம். ஸோ கீழே வந்து ஒரு குடோன் செட்டப் வச்சுட்டு மேலே வந்து நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கீழேருந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பில்லருக்கு கீழே நம்ம எப்படி பைல் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வீடியோவில் முந்தைய பதிவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு குடோன் ஃபார்மேட் கட்டுறீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கட்டிடத்தினுடைய வலு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஐடியா. இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனைக்காக தான் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு புதுசானதாக கூட இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உயரத்துக்கு நம்ம வந்து காங்கிரீட்டை கொட்டும்பொழுது குச்சை வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ நம்ம வந்து அதை வந்து குத்தி விட முடியாது. ஏன்னா காங்கிரீட் வந்து கம்பிக்கு நடுப்புற போகும்போது பார்த்திங்கன்னா ஜல்லிலாம் வந்து அங்கங்கே அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கொட்டக்கூடிய கலவை காங்கிரீட்டு கலவைங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து போய் ஃபுல்லாக அது வந்து மெர்ஜ் ஆகணும். ஸோ அப்படி அது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வைப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மிஷின் வந்து கை மிஷின் மட்டும் தனியாக இருக்கும். அதில் வந்து ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாகவே மெட்டலால் இருக்கும். அதனுடைய அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டல் அந்த டியூப் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மிஷின் வந்து ஒரு வைப்ரேட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த அதிர்ச்சினால் அந்த டியூப்புங்கிறது வந்து நமக்கு வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வைப்ரேட்டரை வந்து காங்கிரீட்டுக்குள்ளே விடுவாங்க. அது ஒரு 3 அடி 4 அடிக்கு வந்து இறங்கி நமக்கு வந்து வைப்ரேட் அதிர்ச்சியை உள்ளே உருவாக்கும்போது அந்த கலவைகள் எல்லாம் வந்து அதிர்ச்சி ஏற்பட்டு அந்தந்த எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் போய் ஃபில் ஆகிடும். ஸோ கீழே வந்து சுத்தியில் வச்சு தட்டி நமக்கு அந்த ஒரு அதிர்ச்சியை க்ரியேட் பண்ணுவாங்க. உள்பக்கத்தில் வந்து நம்ம விட முடியாது, எதுவும் குச்சை எதுவும் விட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வைப்ரேட்டர் போட்டுட்ருக்கோம். ஸோ வைப்ரேட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே ஒரு ஆள் நின்று குச்சால் தான் குத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து தனி வாடகை இப்போ வந்து எல்லா சைட்லேயுமே வந்து இது வந்து ஒரு தனி வாடகை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து ஒரு விதமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இது வந்து காங்கிரீட் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து சைடு செவுரு எடுக்கிறோம், தரை 1.5 எப்படி போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ், ஹார்ட்வேர்ஸ், பெயிண்டிங், அப்புறம் நம்ம வந்து ஹார்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பில்லர் போட்டதை ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ காலம் பாக்ஸ் பிரிச்சுட்டாங்க. பில்லர் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஒன்றரை எப்படி போடுறோம், தரை எப்படி போடுறோம், அதுக்கு ஒரு மிஷின் தனியாக இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த பதிவு